இந்திய கிரிக்கெட் அணிக்கு கங்குலி தலைமை ஏற்றிருந்த நேரம். கிரிக்கெட்டை மதமாகவும் வீரர்களை தேவதூதர்களாகவும் கொண்டாடி கொண்டிருந்த இந்திய கிரிக்கெட் உலகம் அவமானங்களாலும் தொடர் தோல்விகளாலும் துவண்டு கொண்டிருந்தது. அணியில் ஜாம்பவான்கள் இருந்தார்கள், ஆனால் அவர்கள் ஜனரஞ்சகமாக இல்லை. வீராதி வீரர்களாக, மன்னாதி மன்னர்களாக, பேராற்றல் கொண்ட நாயகர்களாக இருந்த வீரர்களுக்கு மத்தியில் ஏதோ ஒன்று தேவைப்பட்டது. India was already on 240 and set for an easy win. தன்னுடைய ஆக்ரோஷமான உற்சாகத்தை அணிக்குள் புகுத்திய கங்குலி புதிய ரத்தங்களை தேடி இந்தியாவின் ஆன்மா உறைந்து கிடக்கும் சிறு நகரங்களை புரட்டிக் கொண்டிருந்தார். 19 வேர்ல்டு கப் என்கிற 19 வயதினருக்கான கிரிக்கெட், மாநில அணிகளுக்கான ரஞ்சி போட்டிகள் என பல முனைகளில் இருந்தும் பந்து வீசும் ஆயுதங்களை, பேட்டிங் ஆடும் கேடயங்களை களமிறக்கிக் கொண்டிருந்தார் கங்குலி. டெல்லியின் யுவராஜ், உத்தரப்பிரதேசத்தின் முகமது கைஃப், பஞ்சாபின் கர்பஜன், மகாராஷ்டிரத்தின் ஜாகிர் கான் என பலரும் அணிக்குள் வந்தார்கள். ரத்தம் கொப்பளிக்கும் கங்குலியின் கோபத்தோடு இணைந்த இந்த இளைஞர்கள் ஆஷஸ் கோப்பைக்கு நிகராக பார்க்கப்பட்ட நாட்வெஸ்ட் தொடரில் இங்கிலாந்தை அதன் சொந்த மண்ணில் புரட்டி போட்டார்கள். அசகாய சூரர்களாக விளங்கிக் கொண்டிருந்த ஆஸ்திரேலியாவை அதன் சொந்த மண்ணிலேயே தண்ணீர் குடிக்க வைத்தார். There's 50, glorious way to bring it up with a boundary. That's a good 50 from the Indian captain, a dominating one. 2003 உலகக் கோப்பையின் இறுதிப் போட்டி வரை சென்று உலகக் கோப்பை எனும் மாபெரும் கனவுக்கு மிக அருகில் சென்று வந்தார்கள். ஆனால் ஏதோ ஒரு குறை விடாமல் இந்திய அணியை துரத்தி கொண்டிருந்தது. உலகத்தரம் வாய்ந்த வீரர்கள், எதற்கும் துணிந்த அணித்தலைமை, ஒத்துழைப்பு, வழிகாட்டல், வரலாற்றிலேயே மிகப்பெரும் மக்கள் ஆதரவு என இந்திய அணிக்கு எல்லாம் இருந்தது. ஒன்று மட்டுமில்லை, அதுதான் இந்திய நிதானம். வெறி பிடித்தவர்கள் போல் விளையாடிய ஆஸ்திரேலியா, கிரிக்கெட்டின் தாயகம் என்ற கர்வத்தோடு களத்தில் நின்ற இங்கிலாந்து, தங்களின் நவீனத்தன்மையால் நாசுக்கு காட்டிய நியூசிலாந்து, ஆப்பிரிக்க கலாச்சாரத்தின் இரத்தின கலவையாக இருந்த தென்னாப்பிரிக்கா என ஒவ்வொரு நாடும் தங்களுடைய கலாச்சார மரபுகளையும் பண்பாட்டையும் பிரதிபலிக்கும் ஆற்றலைத்தான் தங்களது பாணியாக விளையாட்டில் காட்டிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் எல்லோருக்கும் ஈடுகொடுக்க விரும்பிய இந்தியா ஒரு ஆஸ்திரேலியாவை போல, ஒரு இங்கிலாந்தை போல, ஒரு நியூசிலாந்தை போல மாற முயற்சித்துக் கொண்டிருந்ததே தவிர தன் ஆன்மாவின் சாயலை தன் கிரிக்கெட்டில் பிரதிபலிக்கவில்லை. அப்போதுதான் தோனி வந்தார். தோனியின் வருகை இந்தியாவை இந்தியாவாகவே விளையாடச் செய்தது. யதார்த்தத்தில் சொன்னால் இந்தியா எதிர்பார்த்த ரத்தம் என்பது பெருநகரங்களின் கொழுப்பில் விளைந்த நாட்டு ரத்தம் அல்ல, புகழ் வெளிச்சம் பரவாத சிறு நகரங்களில் உறங்கிக் கொண்டிருக்கும் இந்திய ஆன்மாவை அப்படியே பிரதிபலிக்கும் காட்டு ரத்தம், தோனியின் ரத்தம். தோனி வந்த பிறகுதான் இந்தியாவின் காட்டு ரத்தம் தன் ஆயிரங்காலத்து கனவுகளை அறுவடை செய்ய தொடங்கியது. மகேந்திர சிங் தோனி, புழுதிகளில் விளைந்த ரத்தம், வறுமையில் திளைத்த தசைகள், நங்கூர உறுதி கொண்ட எலும்புகள், காற்றை கேலி செய்யும் நீளமான முடி, மைதானத்தை மிரட்டும் கண்கள், எதிரிகளை குலை நடுங்கச் செய்யும் தோரணை என திமிரும் நிதானமும் கலந்த ஒரு புதிய சகாப்தத்தை இந்திய கிரிக்கெட் அணிக்குள் புகுத்தினார் தோனி.
முதல் போட்டி கனவுகளை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டிய சொர்க்கபுரியான முதல் போட்டி. அந்த படியில் தோனி கரையேற வழிக்கு விழுந்தார். பின்னாளில் நூற்றுக்கணக்கான வீரர்களை ஸ்டம்பிங் செய்த தோனி தன் முதல் போட்டியின் முதல் பந்தில் ரன் அவுட் செய்யப்பட்டார். முதல் போட்டி மட்டுமல்ல, முதல் தொடரே சரியாக அமையாத நிலையில் தோனி மீது இருந்த நம்பிக்கையாலும் வாய்ப்புகளை உடனே பறிக்காதே என்ற கங்குலியின் கேப்டன்ஷிப் உத்தியாலும் வாய்ப்பை தக்க வைத்துக் கொண்டார் தோனி. சொந்த நாட்டில் பரம வைரியாக பார்க்கப்பட்ட பாகிஸ்தான் உடனான தொடருக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆனால் பாகிஸ்தான் உடனான முதல் போட்டியிலும் தோனியால் சோபிக்க முடியவில்லை. 7 பந்துகளில் 3 ரன்களுடன் ஆட்டமிழந்தார். பாகிஸ்தானுடனான முதல் போட்டிக்கு பிறகு தோனி மீது மெல்ல எரிச்சலை கொட்டின பத்திரிகைகள். வளவளவென கலரிங் செய்யப்பட்ட முடியை வைத்துக் கொண்டு துடுக்குத்தனமான இளமையுடன் உலவிய தோனி பலரது கண்ணையும் உறுத்தத் தொடங்கினார். இனி வேறு வழியே நிரூபித்தே ஆக வேண்டும் என்கிற கட்டாயத்தோடு இருந்த தோனிக்கு 2வது போட்டியில் ஒன்றும் இறங்கும் வாய்ப்பை வழங்கினார் கங்குலி. காலை 9 மணிக்கு போட்டி தொடங்கியது. சச்சினும் சேவாக்கும் களத்துக்கு வந்தார்கள். 8 பந்துகளில் 2 ரன்கள் மட்டுமே எடுத்துவிட்டு அவுட் ஆகிவிட்டார் சச்சின். இந்தியாவுக்கு இருதய வலியே வந்துவிட்டது. சச்சின் அவுட் ஆகிவிட்டால் டிவியை ஆஃப் செய்து விடுவதுதான் காலம் காலமாக இந்திய பண்பாடு. அந்த பண்பாடு அன்றைக்கும் நிறைவேற்றப்பட்டது. டிவியை ஆஃப் செய்துவிட்டு வேலைகளில் மூழ்கியிருந்த இந்தியாவின் செவிகளில் மட்டார் மட்டார் என்ற சத்தம் கேட்டது. விசாகப்பட்டினம் ஒரு விஸ்வரூப அவதாரம் எடுத்துக்கொண்டிருக்கும் சத்தம் கேட்டது. புதுசா வந்தவன் அடிக்கிறான் என்கிற செய்தி இந்தியாவின் கடைசி கிராமத்தின் காதுகளுக்கும் சென்று சேர்ந்தது. அடி என்றால் சாதாரண அடி அல்ல. இரும்பிலே கை கொண்டவன் அடிப்பது போன்ற டெர்மினேட்டர் அடி, ரத்தத்தை உருக்கி பேட் செய்ததை போன்ற வஜ்ராயுத அடி. மற்ற வீரர்கள் அடிக்கும் போது பந்துக்கு தான் வலித்தது. ஆனால் தோனி அடித்த போது பாகிஸ்தானுக்கே வலித்தது. Deeper than this, a lot deeper than this. But this man want to finish it very quickly. This one was smashed. And again. He is sensational. Truly sensational. பந்து பின்னால் ஓடி ஓடி பாகிஸ்தான் வீரர்களுக்கு இடுப்பு வலியே வந்துவிட்டது. ஒரு புதிய வீரனாக மட்டுமல்ல, ஒரு புதிய நம்பிக்கையாகவும் தோனியை கண்டுகொண்டது இந்தியா. பாகிஸ்தானுடனான தொடர் தோல்வியில் முடிந்த பிறகு இலங்கையுடனான தொடருக்கு தயார் செய்து கொண்டது இந்தியா. இந்த தொடரில் இந்திய அணிக்கு டிராவிட் கேப்டனாக பொறுப்பேற்றுக் கொண்டார். முதல் 2 போட்டிகளில் வாய்ப்பு சரியாக அமையாத நிலையில் 3வது போட்டியில் காலம் தோனியை கை காட்டி அழைத்தது. 298 ரன்கள் என்ற பெரும் இலக்கை எட்டிப்பிடிக்க வேண்டியிருந்த நிலையில் இந்தியாவுக்கு பேரதிர்ச்சியாக சச்சின் 2 ரன்களில் ஆட்டமிழந்தார். கங்குலி பயன்படுத்திய அதே உத்தியின்படி சச்சினுக்கு பிறகு
தோனி என்கிற இந்தியாவின் புதிய நம்பிக்கைப்படி தோனியை களமிறக்கினார் டிராவிட். பாகிஸ்தானை கிரவுண்டு முழுக்க ஓட வைத்து இடுப்பு எலும்பை ஒடித்தது போல இந்த போட்டியில் எதுவும் செய்யவில்லை தோனி. மாறாக இலங்கை வீரர்களின் கழுத்துக்கு வந்தது சோதனை. தன்னுடைய மிக தனித்துவமான ஹெலிகாப்டர் ஷாட்களால் வானவேடிக்கை காட்டினார் தோனி. தோனி தன் கைகளை சுழற்றுவது மட்டும்தான் எல்லோருடைய கண்களுக்கும் தெரிந்தது. மற்றபடி கேமராக்கள் கஷ்டப்பட்டுதான் பந்துக்களை தேடி கண்டுபிடித்தன. இலங்கை வீரர்களுக்கு என்ன நடக்கிறது என்றே புரியவில்லை. எல்லோரும் அரண்டு போய் பார்க்கும் அளவுக்கு பேயாட்டமாடினார் தோனி. 99. And that will be his 100. Fantastic 100. Coming of just 85 deliveries, the quickest 100 by an Indian against Sri Lanka. தங்களுக்கும் தோனிக்கும் ஏதாவது முன்ஜென்ம பகை இருக்குமா என்று கவலையில் ஜோசியம் பார்த்து கொண்டிருந்தார்கள் இலங்கை புத்தப்பிக்குகள். மனித குலத்துக்கே பழக்கப்படாத ருத்ர தாண்டவம் என அந்த ஆட்டத்தை வர்ணித்தார்கள் கிரிக்கெட் விமர்சகர்கள். இரண்டாவது இன்னிங்ஸில் ஒரு தனிநபர் எடுத்த அதிகபட்ச ரன்கள் என்ற வரலாற்றை படைத்தார் தோனி. அதன் பிறகு எல்லாம் தோனிமயமானது. தோனி முடியை சிலுப்பினால் இந்திய பெண்கள் வெட்கப்பட்டார்கள். தோனி தன் ஜோல்டருக்கு மேல் டீசர்ட்டை உசுப்பிக் கொண்ட போது இந்தியா தன் தசைகளை முறுக்கிக் கொண்டது. அதற்கு முன்னால் இருந்த வீரர்களைப் போல பேட்டை பிடிக்கும் போது கூட நாசுக்கு காட்டாமல் பந்து வீச்சாளரை சண்டைக்கு அழைப்பது போல மட்டார் மட்டார் என தரையில் பேட்டை அடித்துக் கொண்டே பேட்டிங் செய்த தோனியின் தோரணை இந்தியாவின் முதுகெலும்புகளை ஜில்லென்று என்னவோ செய்தது. தோனி ஒரு நாளைக்கு 5 லிட்டர் பால் குடிக்கிறார் என கதை பேசினார்கள். நிலாவை காட்டி சோறுட்டிய இந்திய தாய்மார்கள் தோனி போல ஆக வேண்டுமென்றால் சாப்பிடு என பச்சை குழந்தைகளுக்கு ஐஸ் வைத்தார்கள். கடைக்காரர்கள் வயிறு எறியும் அளவுக்கு முடிவெட்டவே செல்லாமல் இந்திய இளைஞர்கள் நீளமான முடி வளர்த்தார்கள். விளம்பர நிறுவனங்கள் தோனியின் வீட்டை முற்றுகையிட்டன. தோனி என்றால் ஒரு புதிய பரவசம், ஒரு புதிய நம்பிக்கை, ஒரு புதிய உத்வேகம் பரவத் தொடங்கியது. எல்லாம் சரியாய் போய்க் கொண்டிருந்த நேரத்தில்தான் 2007 உலகக்கோப்பை போட்டியில் இந்தியா அவமானகரமான தோல்வியுடன் வெளியேறியது. 2007 உலகக்கோப்பை தோல்வி இந்தியாவின் உளவியலை மிக கடுமையாக பாதித்திருந்த நேரத்தில் யாருமே எதிர்பார்க்காத வண்ணம் ஒரு அறிவிப்பு வந்தது. அதுதான் 20 ஓவர் உலகக்கோப்பை அணிக்கு தோனிதான் கேப்டன் என்கிற செய்தி. 19 வயதினர் உலகக்கோப்பையை வென்று கொடுத்த யுவராஜ், முகமது கைஃப், அனுபவமிக்க சேவாக், கம்பீர், ஹர்பஜன் என பலரையும் தவிர்த்துவிட்டு தோனிக்கு கேப்டன் பதவி கொடுக்கப்பட்ட ரகசியத்தை கண்டுபிடிக்க விதவிதமாய் காரணங்கள் எழுதின இந்திய ஊடகங்கள். ஆனால் அத்தனை ஆருடங்களுக்கும் அமைதியால் நிதானத்தால் பதில் சொன்னார் தோனி. முடிவுகளில் தெளிவான திமிர், வழி நடத்துதலில் அடக்கமான கம்பீரம், களத்தில் நிதானமான அணுகுமுறை என மிஸ்டர் கூல் கேப்டன் என கொண்டாடக்கூடிய உயர்ந்த இடத்துக்கு சென்றார் தோனி. உச்சகட்டமாக பாகிஸ்தானுடனான இறுதிப் போட்டியில் யாருமே எதிர்பாராத வண்ணம் ஜோகிந்தர் சர்மாவிடம் கடைசி ஓவரை கொடுத்துவிட்டு என்ஜாய் ஓவர் பவுலிங் என ஐஸ் கட்டிகளை வீசினார் மகேந்திர சிங். Wide, he'll feel the pressure. Big decision for Dhoni. Should it have been Joginder? Should it have been? இந்தியா தன் நகத்தை கடித்துக் கொண்டு அச்சத்தில் உறைந்து போய் இருந்த நேரத்தில்
பாகிஸ்தானின் சந்தோஷ பதற்றத்தை தனக்கு சாதகமாக மாற்றிக்கொண்டு ஃபீல்டிங்கை மாற்றினார் தோனி. 20 ஓவர் உலக கோப்பை இந்தியாவின் வசமானது. அதன் பிறகு நடந்தவையெல்லாம் வரலாறு. Jeff Lawson can't believe it. The Pakistan player stunned. For Pakistan, he couldn't do it. India T20 champions. மகேந்திர சிங் தோனி என்பது வெறும் பெயர் அல்ல. ராமாயணத்து இந்திரஜித்தை போல, மகாபாரதத்து கடோத்கஜனை போல அது ஒரு வலிமையின் அடையாளம். கடவுள் ராமபிரானால் கூட செய்ய முடியாத போர் சாகசங்களை கூட அசுரகுலத்தில் பிறந்த ராவண வம்சத்து இந்திரஜித் நேர்மையோடு செய்து காட்டியதை போல, ராஜகுலத்தில் பிறந்த பாண்டவர்கள் திணறி நின்ற போர்க்களங்களை கூட பழங்குடி இனத்தில் பிறந்த மகாபாரத கடோத்கஜன் அனாயசமாக வென்று காட்டியது போல, மிகப்பெரும் நகரங்களில், மிக உயர்ந்த குடும்பங்களில், புனிதமான சாதிகளில் பிறந்த வீரர்கள் எல்லாம் செய்ய முடியாததை எல்லாம் தோனி செய்து காட்டினார். பத்மஸ்ரீயும் பத்மபூஷனும் தோனியின் வீட்டுக் கதவை தட்டின. ஐசிசியின் மாதிரி அணைக்கு 5 முறை கேப்டனாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். வரலாற்றிலேயே முதன்முறையாக 2 முறை ஆண்டின் சிறந்த சர்வதேச வீரர் விருதை பெற்றார். கிரிக்கெட்டில் சச்சினுக்கு பிறகு முதலாக ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருது தோனிக்கு கிட்டியது. இந்திய ராணுவத்தின் கௌரவ லெப்டினன்ட் கர்னல் என்ற மரியாதை கிட்டியது. 40 ஆண்டு கிரிக்கெட் வரலாற்றில் ஆஸ்திரேலியாவை முதல் முறையாக டெஸ்ட் கிரிக்கெட்டில் ஒயிட் வாஷ் செய்தது தோனி படை. வரலாற்றிலேயே முதல் முறையாக டெஸ்ட் தரவரிசையில் இந்தியா முதலிடத்துக்கு வந்தது. 28 ஆண்டு கால தவத்துக்கு பிறகு 2011 உலக கோப்பையை சொந்த மண்ணில் வசமாக்கி மகத்தான சாதனை புரிந்தது இந்திய கிரிக்கெட் அணி. சிக்ஸர் பினிஷிங்கோடு வியர்வை மழையில் களத்தில் நின்ற தோனியை சச்சின் ஓடி வந்து கட்டிப்பிடித்த காட்சியை கண்டபோது இந்தியா தன் ஆனந்த கண்ணீரை துடைத்துக் கொண்டது. உணர்ச்சி பெருக்கில் உடைந்து அழுதது. இந்தியாவின் தனிப்பெரும் விளையாட்டு ஆளுமையாக உயர்ந்த தோனி புகழ் சிகரத்தின் உச்சியில் நின்றார். ஆனால் அது மட்டுமே தோனி அல்ல. ஒரு சாமானியனின் வெற்றி மீது கொட்டப்படும் அத்தனை வக்கிரமான விமர்சனங்களும் தோனி மீதும் மலைமலையாக கொட்டப்பட்டன. ஆனால் அந்த விமர்சனங்கள் எதற்குமே தோனி சொல்லால் வினையாற்றியதில்லை. சாம்பியன்ஸ் டிரோபியை வென்று முடித்தவுடன் வெற்றி கோப்பையை பேப்பரை நீட்டுவது போல் வீரர்களிடம் நீட்டிவிட்டு கூட்டத்தின் ஓரத்தில் மதிப்பதில்லை என விமர்சிக்கப்பட்ட தோனி சச்சினை தோளில் சுமந்து பிரியாவிடை கொடுத்தார். டெஸ்ட் கிரிக்கெட்டில் மகத்தான சாதனைகளை செய்த தோனி சர்வ சாதாரணமாக தன் கேப்டன்ஷிப்பை ராஜினாமா செய்தார். தோனியின் சாமர்த்தியமாகவும் தோல்வியாகவும் குறைபாடாகவும் விமர்சிக்கப்பட்ட டிஃபென்சிவ் பிளே எனும் தற்காப்பு ஆட்ட உத்தி எல்லாவற்றையும் சகித்து கொண்டு வெற்றியை நோக்கி நகரும் இந்திய நடுத்தர வர்க்க மனநிலையின் உபவிளைவு. அது தோனியின் உத்தி மட்டுமல்ல, இந்திய மனசாட்சியின் உத்தி. அந்த உத்திதான் இந்திய கிரிக்கெட்டுக்கு ஒரு புதிய பாணியை உருவாக்கியது. இந்தியாவை இந்தியாவாகவே விளையாடச் செய்தது. இந்திய கிரிக்கெட் அணியில் இருக்கும் சாதியம் எல்லோரும் அறிந்த ஒன்று. சாதியத்தோடு சேர்த்து விவாதிக்க வேண்டிய இன்னொரு இடம் பெருநகரங்களைச் சேர்ந்தவர்கள் மட்டுமே அதிக வாய்ப்புகளை பெறும் ஆதிக்கம். இந்தியாவின் மாபெரும் கிரிக்கெட் ஜாம்பவான்கள் அனைவருமே பெருநகரங்களில் பிறந்தவர்கள். கபில் தேவ் சண்டிகரில் பிறந்தவர். கவாஸ்கரும் சச்சினும் பாம்பேயின் பாட்ஷாக்கள். கங்குலி கல்கத்தா இளவரசன். யுவராஜ், சேவாக், கம்பீர், விராட் கோலி போன்றவர்கள் டெல்லியின் உற்பத்திகள். இந்த பின்னணியில் வைத்து பார்க்கும்போது மிக சாதாரணமான ஊரக பகுதியில் பிறந்து வளர்ந்த தோனியின் சாதனை எவ்வளவு மகத்தானது என்று புரியும். எதர்ச்சையோ திட்டமிடப்பட்டதோ தெரியவில்லை. 1967க்கு பிறகு இந்தியாவிற்கு கிடைத்த கிரிக்கெட் கேப்டன்கள் அனைவருமே
பெருநகரங்களைச் சேர்ந்தவர்கள்தான். கிரிக்கெட் வாய்ப்புகளை பெறுவதற்கு நகர சூழல் ஏதுவாக இருந்தது கூட அதற்கு ஒரு காரணமாக இருக்கலாம். ஆனால் 1967 கேப்டனாக இருந்த சாந்து போர்டே பூனேவுக்கு அருகில் இருக்கும் சாதாரண டவுனில் பிறந்தவர். அதற்கு பிறகு இந்த மரபின் மீது ஒரு உடைசலை நிகழ்த்துவதற்கு தோனியின் வருகை வரை அரை நூற்றாண்டு காலம் இந்தியா காத்து கொண்டிருந்தது என்பதே நிதர்சனம். அதனால்தான் தோனியை கண்டதும் சட்டென சூழ்ந்து கொண்ட ஒரு பூரிப்பு உணர்வையும் நம்பிக்கையையும் இந்திய இளைஞர் பட்டாளம் உணர்ந்து கொண்டது. தங்களாலும் சாதிக்க முடியும் என தோனியை பார்த்து நம்பத் தொடங்கியது. 2006 முதல் 2014 வரை தோனி உச்சத்தில் இருந்த காலத்தில் இந்திய சமூகத்தில் நிகழ்ந்த சமூக பொருளாதார மாற்றங்களை தோனி எஃபெக்ட் என்றே வர்ணிக்கிறார்கள் ஆராய்ச்சியாளர்கள். தோனிக்கு முன்பாக இத்தகைய ஒரு வீச்சை சச்சின் நிகழ்த்தி காட்டினார். 90களின் ஆரம்பத்தில் தொடங்கி மத்தியில் நீண்டு 2000 முதல் 10 ஆண்டுகள் வரை மிக செல்வாக்கான வீச்சுடன் சச்சின் இந்திய சமூகத்தோடு உரையாடினார். சச்சினும் தோனியும் அவர்களின் காலத்து இளைஞர்களிடமும் சிறுவர்களிடமும் நிகழ்த்திய தாக்கங்களின் விளைவுகள் வெறும் விளையாட்டின் ஆதிக்கம் மட்டுமல்ல, அதை தாண்டிய உளவியல் பொருளியல் மாற்றத்தின் விசையும் அதில் அடக்கம். அதன் உப விளைவாகத்தான் இந்தியாவின் மாபெரும் சமூக பொருளாதார மாற்றங்களை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் சச்சினுக்கு இல்லாத ஒரு சங்கடம் தோனிக்கு இருந்தது. அதுதான் சக வீரர்களுடனான பிணக்கு. சச்சினின் சமகாலத்தில் களமாடிய கங்குலி, டிராவிட், லக்ஷ்மணன் என அத்தனை பேருக்குமே சச்சின் ஒரு ஆதர்சனமாக இருந்திருக்கிறார். சச்சின் என்கிற 5 அடி குள்ளன் மட்டையை பிடித்து வாசின்களை, யூனுஸ்களை, டொனால்டுகளை வாங்கு என வாங்கியதை பார்த்த பிறகுதான் கங்குலிகள் களத்துக்கே வருகிறார்கள். அந்த சீனியாரிட்டியும் கிரிக்கெட் உலகுக்கு சச்சின் புதிதாக உணர்ந்த சாதனைகளும் சச்சின் மீதான மரியாதையை மீறி செயல்படும் உளவியலை யாருக்கும் கொடுக்கவில்லை. ஆனால் யுவராஜ், கர்பஜன், சேவாக், கம்பீர் போன்றவர்கள் களத்துக்கு வந்து ஆண்டுகள் கழித்து விளையாட வந்தவர் தோனி. பின்னாளில் இவர்கள் அணியில் இருக்க வேண்டுமா இல்லையா என முடிவு செய்யும் அளவிற்கு தோனி உயர்ந்தார். இதனால் எழுந்த இயல்பான உரசல்கள் கூட விவகாரமான கட்டுக்கதைகளாக சித்தரிக்கப்பட்டன. யுவராஜ், சேவாக், கம்பீர் போன்றவர்களோடு தோனியோடு முட்டவிடப்பட்ட ஊடக புதுக்கங்களின் சண்டை வெறும் திறமையின் சண்டை மட்டுமல்ல, அது பீகாரின் ராஜபுத்திரர்களுக்கும் டெல்லியின் உயர்ஜாதி ஜாட்டுகளுக்குமான ஜாதி சண்டையும் கூட. இந்தியாவின் ஒவ்வொரு ஜாம்பவானையுமே கொண்டாட அவர் பிறந்த மாநிலமே அவருக்கு கை கொடுத்திருக்கிறது. சச்சினுக்கு மகாராட்டிரமும் கங்குலிக்கு பங்கமும் கை கொடுத்தன. ஆனால் சாமானிய குடும்பத்தில் பிறந்ததை போல தோனி பிறந்த மாநிலமும் சாமானியமான ஜார்க்கண்ட். நிலக்கரி பூமியான ஜார்க்கண்டில் பிறந்த தோனியை தங்க பூமியான தமிழ்நாடு தத்தெடுத்துக் கொண்டது. தோனியின் தனிப்பெரும் செல்வாக்கை நிலைநிறுத்தியதில் தமிழ்நாடு கொடுத்த ஆதரவு மிக முக்கியமானது. சொந்த வீட்டு பிள்ளையைப் போல தோனியை அரவணைத்துக் கொண்ட தமிழகம் எங்க தல தோனி என தோளிலே தூக்கி வைத்து இந்திய சபையில் நிறுத்தியது, உச்சி முகர்ந்து உயர்த்தி பிடித்தது. இந்திய பொது புத்திக்கு எதிரான ஒரு ஆளுமை தோனி. ஒரு தனித்த ஆட்டக்காரனாக அதிரடியாக இருந்த தோனிதான் களத் தலைவனாக இருந்தபோது மென்மையுடன், அரவணைப்புடன், அடக்கமாக, நிதானமாக ஜொலித்தார். ரசிகர்கள் எதிர்பார்ப்பார்கள், ஊடகம் கேள்வி கேட்கும் என்ற அவசரயுக தீனிகளுடன் விளையாடுவதற்கு என்றைக்குமே தோனி தன்னை ஆட்படுத்திக் கொள்ளவில்லை. மாறாக அணிக்கு என்ன தேவை என்பதை தன் ஆளுமையால், தன்னுடைய கணிக்கும் திறனால் கணித்து தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தார் தோனி. ஒரு வீரனாக எப்போதும் தோனி என்ற அணித்தலைவனுக்கு கீழாக தோனி என்ற பேட்ஸ்மேன், தோனி என்ற விக்கெட் கீப்பர் தனித்தனியாக வேலை செய்து கொண்டே இருக்கிறான் என்பதை உணர்த்துபவையாகவே அவருடைய செயல்பாடுகள் இருந்திருக்கின்றன. எல்லாம் தன்னால் முடியும் என மார்பு விரித்து காட்டும், எதிரியை நோக்கி அறைகூவும், ஆர்ப்பரிக்கும் ஆளுமைகள் மீது ஈர்ப்பு கொண்ட இந்திய புது புத்திக்கு தோனியின் நிதானமான ஆளுமை வித்தியாசமாக இருந்தது. தோனி இசம் என்று குறிப்பிடப்படுகிற அளவுக்கு அவரது செயல்பாடுகள், ஆளுமை, இயல்பு, தலைமை பண்பு மிக தனித்துவமாக இருந்தன. ஆசை, அதிர்ஷ்டம், சுயநலம் போன்ற பொருள் நிறைந்த எண்ணற்ற வார்த்தைகளால் நிகழ்த்தப்பட்டு கொண்டிருந்த விவாதங்களுக்கு மத்தியில் தன்னுடைய கேப்டன்ஷிப் ராஜினாமாவை வெறும் 2 மின்னஞ்சலில் சொன்ன தோனி தனது 15 வருட சர்வதேச கிரிக்கெட் வாழ்க்கைக்கான ஓய்வை வெறும் 15 வார்த்தைகளில் அறிவித்து விட்டார்.
அதை தாண்டிய ஒரு ஊடக சந்திப்பு கூட நிகழவில்லை. அவர் பேச வேண்டியதை தன் சக வீரர்களுடன் பேசினார். தன் கூட்டு அறைக்குள் பேசி முடித்துக் கொண்டார். மிகச்சிறந்த தலைவனுக்குரிய பண்புக்கு உதாரணமாக சரியான நேரத்தில் எதிர்காலத்துக்கான திட்டமிடலுடன் அவகாசத்துடன் அணி தலைமையை கைமாற்றி ஒரு சாதாரணமான வீரனாக அணிக்குள் விளையாடிய தோனி சச்சின் யுகத்துக்கும் கோலியின் யுகத்திற்குமான காலச்சரடாக வரலாற்றில் தன்னை நிலைநிறுத்திக் கொண்டார். அந்த வரலாற்றில் தோனி ஒரு அணியின் கேப்டன் அல்ல, சில தலைமுறைகளின் கேப்டன்.